ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கம் மருவிய கால நூல்கள் வந்து பார்க்க போகிறோம். நூலாசிரியருங்கிற தலைப்பில் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போது இதற்கு முன்னாடி சங்ககால நூல்கள் வந்து வீடியோ போட்டிருக்கேன். சங்ககால நூல்களோட தொகுப்புன்னு பார்த்துட்டோம். நமக்கு ஒரு லிஸ்ட்டாக ஒரு ரொம்பவே லெஸ்ஸான நூல்கள் தான் வரும். அது வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது சங்கம் மருவிய கால நூல்கள். இதில் ஒரு 30 நூல் வந்து இருக்குது. இப்போ போடுறது ஒரு 15 நூல்கள் நூலாசிரியரோட வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுல நான் ஏதாவது ஆசிரியர் பெயர்கள் தப்பா சொல்லியிருந்தாலும் கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். தப்பு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தரலாம் இந்த நூல்கள். ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள். திருக்குறள் எல்லாத்துக்குமே தெரியும். சங்கம் மருவிய கால நூல்கள் தான் இது. சங்ககால நூல்கள் ஆல்ரெடி போட்டது வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள். திருக்குறள் எல்லாத்துக்குமே தெரியும். திருக்குறள் வந்து திருவள்ளுவரால் எழுதப்பட்டுச்சு, இது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது நாலடியார். நாலடி வந்து பல சமண முனிவர்கள் வந்து அதை எழுதியிருப்பாங்க. ஆனால் தொகுத்தது மட்டும் பார்த்துட்டீங்கன்னா பதுமனாரால் வந்து தொகுக்கப்பட்டிருக்கும். நாலடியார் வந்து பல சமண முனிவர்கள் வந்து நாலடியாரை வந்து எழுதியிருப்பாங்க. ஆனா தொகுத்தவர்னு பார்த்துட்டோம்னா பதுமனார் வந்து தொகுத்திருப்பாரு. நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகை வந்து விளம்பி நாகனார். 4 மணிக்கும் விளம்பரதுன்னு சொல்லுவோம் இல்லையா குழந்தைகளுக்கு, அப்படி ஞாபகம் 4 மணிக்கு விளம்பணும்னு ஞாபகம். இனியவை 40. இனியவை 40 பூதஞ்சேந்தனார். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். பூதத்தை பார்த்தா இனிக்கும் ஞாபகம். இன்னா 40 கபிலர். இன்னா 40 கபிலர். இன்னா கபில்தேவ் அப்படின்னா என்ன கபில் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி இன்னா கபில் ஞாபகம். திருக்கடிகம். திருக்கடிகம் நல்லாதனார். திருக்கடிகம் நல்லாதனார். அதாவது திருக்கடுங்கிறது மூலிகள் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதனால திருக்கடுகம் போட்டு காஃபி குடிச்சா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம். ஆசாரக்கோவை பெருவாயின் முல்லையார். ஆசாரக்கோவை பெருவாயின் முல்லையார். அதாவது ஆச்சாரம் சொல்லுவோம் இல்லையா, அதனால ஆசாரமா பெருவாய ஓபன் பண்ணாத அப்படின்னு ஞாபகம். அடுத்தது ஆசாரக்கோவை பெருவாயின் முல்லையார். பழமொழி 400 முன்றுரை அரையனார். பழமொழி 400 முன்றுரை அரையனார். பழமொழியா பேசிட்டு இருந்தீங்கன்னா 3 அரை அரைஞ்சிருவேன் ஞாபகம். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். அதுக்கு எப்படி ஞாபகம் அப்படின்னா வந்து சிறு பஞ்சம் வந்தாலும் கறி சாப்பிட முடியாதுன்னு ஞாபகம். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார். இங்க கிளார்னா கிழவர் மாதிரி ஒரு கீவேர்டு வச்சுட்டு முதுமை அடைஞ்சவன்னா கிழவன் தானே சொல்லுவாங்க. அப்ப முதுமொழி காஞ்சி வந்து கூடலூர் கிளார். ஏலாதி கணித மேதாவியார். ஏலாதி கணித மேதாவியார். ஏலாதி வந்து யாரால் எழுதப்பட்டுச்சுன்னா கணித மேதாவியார். ஏலம் விடுறப்ப வந்து அந்த கணக்கர் தான் அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஏலாதி வந்து கணித மேதாவியார், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்நிலை அப்படிங்கிறது பொய்கையார். நம்ம இருக்கிற இந்த ஒவ்வொரு நிமிஷமே வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பொய்யான நிமிடங்கள் தான். இப்ப இருக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. ஸோ அப்படின்னா வச்சுக்கோங்க, இந்த நிலையே பொய்யானது தான். அப்போ வந்து இந்நிலை அப்படிங்கிறது பொய்கையாரால எழுதப்பட்டுச்சு அப்படின்னு ஞாபகம். ஐந்தினை 50 அப்படிங்கிறது மாறன் பொறையனார். ஐந்தினை 50 மாறன் பொறையனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 5 50. அப்ப வந்து 50 வயதுல 5 திணைகளையும் நீ சாப்பிட்ட அப்படின்னா பொற போயிடும். மாற்றா பொற போயிடும். 50 வயதுல 5 திணைய சாப்பிட்டா பொற போயிடும். 70 வயதுல 5 திணைய சாப்பிட்டா சீக்கிரமா வந்து வாதி வந்துடும் ஞாபகம். வியாதி வந்துடும் ஞாபகம். 70 வயதுல 5 திணையும் சாப்பிட்டா வாதி வந்துடும். திணைமொழி 50 அப்படிங்கிறது 50 வயதுல வெறும் திணையை மட்டும் சாப்பிட்டானா கண்ணன் கூட சேர்ந்துக்கலாம். திணைமொழி 150 வயதுல திணையை சாப்பிட்டேன் அப்படின்னா கணக்கு நல்லா வரும் ஞாபகம். அப்போ 50 வயதுல 5 திணைகளை சாப்பிட்டா போற போயிடும். 70 வயதுல 5 திணைகளை சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து வாதி வந்துடும். அதே 50 வயதுல வெறும் திணையை மட்டும் சாப்பிட்டா கண்ணன் கூட சேர்ந்துடலாம். 150 வயதுல திணைய சாப்பிட்டோம் அப்படின்னா கணக்கு நல்லா வரும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இந்த வீடியோ. இவ்வளவுதான் வந்து நூல்கள். இந்த நூல்கள் வந்து சங்கம் மருவிய கால நூல்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இதோட கண்டினியூஷன் வீடியோ நான் நெக்ஸ்ட்லேயும் போடுவேன். அந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த நூலாசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே நிறையா அட்லீஸ்ட் உங்களுக்கு ரொம்ப கொஸ்டின் வராது, அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 கொஸ்டினாலும், அட்லீஸ்ட் ஒரு 1 கொஸ்டினாலும் நீங்கள் கன்ஃபார்மாக இந்த வீடியோஸ்னாலும் நீங்கள் வந்து கெட் பண்ணலாம். ஸோ வந்து எல்லாருமே நல்லா படிங்க. எக்ஸாமுக்கு நியர் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.